வள்ளுவர் வள்ளலார் வட்ட நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் புறநானூற்றின் 12வது பாடலை பார்க்க இருக்கிறோம். பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியை நெட்டிமையார் பாடிய ஒரு சிறிய பாடல். இதற்கு முன்பும் நாம் இவர்கள் இருவரையும் சந்தித்திருக்கிறோம். இப்பொழுது நெட்டிமையார் அதே புலவர் பாடிய பாடான் திணை இயன்மொழி துறையை சார்ந்த பாடல். என்ன பாட்டுனா, இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி. உன்னுடைய பகைவர்கள் எல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் நீ உன்னுடைய பகைவர்களுக்கெல்லாம் நீ ரொம்ப துன்பம் கொடுக்கிற, உனக்கு இனிமையானவர்களுக்கெல்லாம் நீ நன்மை செய்யற அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு. பாணர் தாமரை மலையவும் புலவர் பூ நுதல் யானையோடு புனைதேர் பண்ணவும் அரணோ மற்ற இது விரண்மான் குடுமி. இது ஒரு கேள்வி. மற்ற இது விரண்மான் குடுமி பாணர் தாமரை மலையவும் புலவர் பூணுதல் யானையோடு புனைதேர் பண்ணவும் அரணோ கேள்வி. அடுத்தது, இன்னா ஆக பிறர் மண் கொண்டு இனிய செய்தி நின் ஆர்வலர் முகத்தே. பிறர் மண் கொண்டு இன்னா ஆக, பிறர் மண்ணை போரால் வெற்றி கொண்டு இன்னா ஆக அவர்களுக்கு துன்பம் உண்டாக நின் ஆர்வலர் முகத்தே இனிய செய்தி. உன்னுடைய ஆர்வலர்களுக்கு, இந்த ஆர்வலர்ன்ற ஒரு அருமையான சொல் பாருங்க. இந்த இது வள்ளுவத்துல கூட இந்த குறள் வந்திருக்கும். அந்த மாதிரி இதுலயும் இந்த ஆர்வலர் முகத்தை, உன்னுடைய ஆர்வலர்களுக்கு நீ இனிய செய்தி, இனியவற்றை செய்கிறாய். இந்த வினைச்சொல் செய்தி அப்படின்றது செய்கிறாய். எப்படின்னா, பாணர் தாமரை மலையவும், பாணர்களுக்கு, உன்னை பாடி புகழுகின்ற பாணர்களுக்கு நீ பொற்றாமரைகளை வழங்குகின்றாய், பொன்னால் ஆகிய தாமரையை கொடுக்கின்றாய். புலவர்களுக்கு பூ நுதல் யானையோடு புனைதேர் பண்ணவும். பாணர்னா இசையோடு பாடுகின்றவர்கள், ஊர் ஊரா போய் பாடிக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு தங்கத்தால் உருக்கி செய்யப்பட்ட தாமரைகளை கொடுக்கின்றாய். புலவர்களுக்கு பூ நுதல் யானையோடு, நுதல்னா நெற்றி, நெற்றி பட்டம் அணிந்த யானையோடு புனைதேர் பண்ணவும். தேர்ல அவர்கள் ஏறி செல்வதற்கான இருக்கை, திரைச்சீலை, தூசுப்படாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த அலங்காரங்கள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தருகின்றாய். அதான் புனை தேர், தேரை ரெடி பண்றது, ஆள் டிராவல் பண்றதுக்காக. அரணோ இது சரியா? நீ பாணர்களுக்கு தாமரை பொற்றாமரைகள் வழங்குவதும் புலவர்களுக்கு நெற்றிப்பட்டம் அணிந்த யானையோடு அவர்கள் பயணம் செய்வதற்காக தேரை தயார் செய்வதும் அரணோ சரியாது? இது விரண்மான் குடுமி. விரல் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். விரல் அப்படின்னா அந்த வல்லினரகரம் போட்டா அது வீரம். வீரம் செறிந்த பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியே பாண்டிய மன்னனே அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து சொல்றாங்க பாருங்க. இன்னா ஆக பிறர் மண் கொண்டு, பிறருடைய நிலத்தை போரினால் வென்று அவர்களுக்கு துன்பம் உண்டாக, இன்னா ஆகனா துன்பம் அவர்களுக்கு உண்டாக, இனிய செய்தி நின் ஆர்வலர் முகத்தே. உன்னுடைய ஆர்வலர்களுக்கு, உனக்கு வேண்டியவர்களுக்கு நீ இனியவற்றை செய்கின்றாய். உன் பகைவர்களுக்கு துன்பம் தருகின்றாய், உனக்கு வேண்டியவர்களுக்கு நீ இன்பம் அளிக்கின்றாய். இது முறையா அப்படின்னு கேட்கிறாய். இது என்னன்னா ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி. அவங்களுக்கெல்லாம் துன்பம் கொடுக்கிறனி, இவங்களுக்கு நீ மகிழ்ச்சி அளிக்கலாமா அப்படின்னா, இவங்க வேண்டியவங்க. ஏன்னா ஆர்வலர், இவனுடைய நன்மையில் அக்கறை உள்ளவர்கள் தான் ஆர்வலர். அதான் அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். மாதிரி அந்த ஆர்வலர் என்பவர்கள் இவன் கண்ணீர் விட்டா அவங்களும் கண்ணீர் விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களுக்கு நீ இனியவனாக இருக்கின்றாய், உனக்கு ஆகாத பகைவர்களுக்கு நீ துன்பம் இழைக்கின்றாய் என்று பாடி இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு முறை வாசிக்கின்றேன். பாணர் தாமரை மலையவும் புலவர் பூணுதல் யானையோடு புனை தேர் பண்ணவும் அரணோ மற்றது விரண்மான் குடுமி. இன்னா ஆக பிறர் மண் கொண்டு இனிய செய்தி நின் ஆர்வலர் முகத்தே. இப்ப இதுல இந்த பாணர்கள் ஒவ்வொரு பாட்டையும் பாடுறாங்க மன்னனை பாடுறாங்கன்னு சொல்றதுனாலதான் இந்த சங்க இலக்கிய கவிதைகளை, பாடல்களை பார்டிக் பொயட்ரின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. BARD, பார்ட் அப்படின்னா பாணர். பாணர்கள் புகழ்ந்து பாடுகின்ற
கோர்ட் போயட்ரின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னன்னா திருவோலக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அரச சபையில் பாடுவது, அரசவை புலவர்கள் பாடுவது. அவங்க அதற்காகவே நியமிக்கப்பட்டவர்கள். இவங்க அப்படி கிடையாது. பாணர்கள்லாம் இவங்க அப்படி போற போக்குல இவங்க நாடோடிகள் மாதிரி ஊர் ஊரா போவாங்க. அப்ப ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய அந்த சீஃப்டன் சொல்லக்கூடிய குறுநில மன்னர்கள் பெருநில வேந்தர்களை பார்த்து அவங்கள பாடுவாங்க. அவங்க பரிசில் பெறுவாங்க. இந்த மாதிரி நடக்கும். இந்த பாணர்கள் பாடிய பாடல்கள், பாணர்கள் பாடுகின்றார்கள் என்ற கருத்து இந்த பாடல்கள்ல வரும்போது அதை பாடி போய்ட்ரி அப்படின்னு சொல்றோம். இன்னொரு தகவல் இதுல என்ன இருக்குதுன்னா, இந்த பொன் கொடுத்தாங்க, யானை கொடுத்தாங்க, குதிரை கொடுத்தாங்க, தேர் கொடுத்தாங்கன்றதெல்லாம் எங்க இருந்து வருது? எதிரி நாட்டை கொள்ளையடித்தல். எதிரி நாட்டுல போர் செய்யும் போது என்ன செய்வாங்க? அங்க தீய வச்சு விட்டுருவாங்க. தீய வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம். அந்த எதிரி நாட்டினுடைய அங்கு பற்றி எரியும் தீயின் புகையில் உன்னுடைய மாலை வாடுவதாக படிச்சோம் தானே? அப்போ அந்த நாட்டுக்கு தீ வச்சுட்டு கொளுத்திட்டு அங்க இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. யானை தேரு இதெல்லாம் கொண்டு வந்து இங்க எல்லாருக்கும் தாராளமா கொடுப்பாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, அங்க இருக்கிற தங்கத்தெல்லாம், தங்கம் அப்புறம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் எடுத்தாந்து உருக்கி இப்படி பொன்னால் ஆகிய தாமரை பூக்களை செய்து முதல் பாடல்ல படிச்ச மாதிரி வெள்ளி நார்ல கோர்த்து கொடுக்கிறது, அல்லது இந்த பாடல் 12ஆம் பாடலில் வந்த மாதிரி பாணர்களுக்கு தாமரை பொற்றாமரை மலர்களை வழங்குதல், இதெல்லாம் அந்த எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை இங்கு கொண்டு வருவது. எவன் வெற்றி பெறுகிறானோ அவனுக்கு தோற்றவன் கப்பம் கட்டணும் அல்லது திருமண ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள், மேட்ரிமோனியல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அல்லது அவங்களுடைய நாட்டை அவன் கொள்ளையடித்து கொண்டு வந்து விடுவான். கொண்டு வந்து இந்த மாதிரி பாணர், பாடினியர், புலவர், கூத்தர், விரையர் இவர்களுக்கெல்லாம் வழங்குவான். இதுதான் அந்த காலத்தினுடைய அந்த ஹீரோயிக் போயட்ரி அப்படின்னு சொல்றது. வீரத்தை பற்றிய பாடல்கள் கொண்ட நூல், வீரர்களை பற்றிய பாடல்கள் கொண்ட நூல், அல்லது பாணர்களை பற்றியது. இப்ப விளங்குதா அந்த ஹீரோயிக் பயிற்சின்றதுக்கும் பார்டிக் பயிற்சின்றதுக்கும் என்ன அர்த்தம்னு? ஒண்ணு, அவனுடைய வீரத்தை புகழ்வது. வீரத்தை புகழ்வதுனா பகைவர்களை அழிப்பது. இப்ப இன்னா செய்த உன்னுடைய பகை மன்னர்களுக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த இன்னா ஆக பிறர் மண் கொண்டு, பிறருடைய மண்ணை போரினால் பெற்றுக்கொள்வது அந்த காலத்துல ஒரு விழுமியம். விழுமியம்னா ஒரு சோசியல் வேல்யூ. பகை மன்னர்களை வெற்றி பெற வேண்டும், அவர்களுடைய நாடுகளை அழித்து விடுதல். அந்த அபகரித்தல்ன்றது கூட கிடையாது, அத நம்ம நாட்டோட சேர்த்துக்கிறது கூட கிடையாது. ஒண்ணு, முற்றிலுமாக அழித்து அங்க ஆட்கள் இல்லாம பண்ணிடுறது, அல்லது என்ன செய்யறது, அப்படியே இறக்கம் பார்த்து விட்டு கொடுத்துட்டு தங்கம் பொன் அணி அதுகளை மட்டும் எடுத்துட்டு வந்துடும். இந்த மாதிரிதான் அந்த காலத்துல போர்கள் நடந்தது. இனி அடுத்த பாட்டை அடுத்ததுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.